வானவில் சுயமரியாதை பேரணி வந்து ஒரு கொண்டாட்டம். வெளியில இருந்து பார்க்குறவங்க என்ன சொல்றாங்க, என்னங்க இப்படி ட்ரெஸ் போட்டுட்டு போறீங்க, எப்படி ஆடுறீங்க, ஒரு க்ளோஸ் டோர்ல பண்ண வேண்டிய விஷயத்தை எல்லாமே ஒரு ஓப்பன் பண்றீங்க. இவங்க க்ளோஸ் டோர்ல பண்ணி மூடி வச்ச ஒரு விஷயம் தான் இன்னைக்கு சமூகத்தில் அவ்வளோ கேவலமான குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் இந்த பொது சமூகத்தை பற்றி நம்ம பார்த்து கேட்க வேண்டியது இருக்கு. பதினேழு வருஷமா சென்னையில வந்துட்டு வானவில் சுயமரியாதை பேரணி நடந்துட்டு இருந்தாலும் இத்தனை வருஷம் கழிச்சு இன்னும் தேவையான புரிதல் இல்லாத மாதிரி தான் தோணுது. நிறைய பீப்புள் மாறிட்டு இருக்காங்க, அதை ஃபேமிலியும் ஏற்றுட்டு இருக்காங்க. அதோ இப்போ எங்கள் வீட்டில் வந்து எங்கள் ஃபேமிலியுமே வரப்போகுது ப்ரைடில். இந்த வானவில்னு சொல்லிட்டு கலாய்க்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு முட்டாள்தனம். ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டி வந்து வளர்ந்து வந்துட்டு இருக்கிற இந்த நேரத்தில் அது ரொம்ப கேவலமாக இருக்குது. நீங்கள் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் வானவில் தோழர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பயங்கர ட்ரோல் ஆகிட்டு இருக்கு. ஆனால் உண்மையிலே நான் சொல்லுவேன், வானவில் அப்படின்ற ஒரு விஷயமும் தோழர்கள் என்ற ஒரு விஷயமும் மிக முக்கியமான ஒரு 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 இந்த சமூகத்தில் ரொம்ப அரசியலான ஒரு விஷயம். சென்னையோட 17வது வானவில் சுயமரியாதை பேரணி இந்த ஞாயிற்றுக்கிழமை ஜூன் 29 நடக்க இருக்கு. மதியம் 3:30 மணிக்கு ராஜரத்னம் ஸ்டேடியம் பக்கத்தில் இருக்கிற சவுத் கூவம் ரோடுலேருந்து தொடங்கி எக்மோர் லாங்டன்ஸ் கார்டன் ரோடில் இருக்கிற ரமாடா ஹோட்டல் கிட்ட வரைக்கும் பேரணியாக நாங்கள் நடப்போம். இந்த பேரணி முடிகிற இடத்துல ஸ்டேஜை செட்டப் பண்ணி நாங்கள் அப்படிங்கிற ஒரு கல்ச்சுரல் ப்ரோக்ராம் நடக்கும். இது ஒரு கல்ச்சுரல் ப்ரோக்ராம் மாத்திரம் இல்லாமல் ஒரு அட்வொகசி அண்ட் ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமாகவும் இருக்கும். அங்கே இருக்கிற லோக்கல் கம்யூனிட்டிக்கு வந்திருக்கிறவங்களுக்கு எல்லாமே. ஏன்னா 17 வருஷமாக சென்னையில் வந்துட்டு வானவில் சுயமரியாதை பேரணி நடந்துட்டு இருந்தாலும் செக்ஷன் 377 ரீடிங் டவுன் சுப்ரீம் கோர்ட்டில் 2018 நடந்திருந்தாலும் இத்தனை வருஷம் கழித்து இன்னும் தேவையான புரிதல் இல்லாத மாதிரி தான் தோணுது. ஸோ சென்சிட்டைசேஷன் அபவுட் LGBTQIA கம்யூனிட்டி, ரெப்ரசன்டேஷன் மீடியாவில் அபவுட் LGBTQIA கம்யூனிட்டி, அரசாங்கத்தில், சமுதாயத்தில், நம்ம வீடுகளில், எல்லா இடத்துலையுமே நம்மளால் எவ்வளோக்கு எவ்வளோ இன்னும் பண்ண முடியுமோ பண்ணிகிட்டு இருக்கணும். அண்ட் இதை பற்றி எவ்வளோக்கு எவ்வளோ பேச முடியுமோ, இந்த அடையாளங்களை பற்றி பேச வேண்டிய ஒரு தேவையும் நம்ம கிட்ட இருக்குது. ஸோ இந்த பேரணி அப்படிங்கிறது வந்துட்டு இத்தனை பேர், ஆயிரக்கணக்கான பேர் வெளில வந்து ஒரு பேரணி போகும்போது ஆல்ரெடி கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு சேஃப் ஸ்பேஸ். இது வந்து அவங்களுக்கு ஒரு செலிப்ரேஷன், ஒரு ரெசிஸ்டன்ஸ். அந்த இடத்துல அவங்க அடையாளத்தை உறுதிப்படுத்துறதுக்கு ஒரு இடமாவும் இந்த பேரணி இருக்கு. பட் இத்தனை பேர் கூடுறாங்களே, இது என்னது அப்படின்னு யோசிச்சுட்டு வரவங்களும் சரி, அங்கேருந்து போகும்போது தேவையான ஆனால் ரொம்ப முக்கியமான கேள்விகளோட சில பேர் செல்வாங்க. அவங்க நாளைக்கு ஒரு ஆலையாவோ இல்லை நாளைக்கு அவங்களுக்கு அவுட் ஆகிறதுக்கு ஒரு தைரியமோ இந்த ஸ்பேஸ் கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நம்புகிறோம். சென்னையோட சுயமரியாதை வானவில் பேரணி தான் வந்துட்டு அந்த சுயமரியாதை அப்படிங்கிற அந்த கான்செப்டிலேயே ஆல்மோஸ்ட் ஊறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரே வானவில் பேரணி தான் இந்த நாட்டிலேயே வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பீப்புள் லெட்டான பேரணியாக இருக்குது. க்ரௌட் ஃபண்டடான பேரணி, கம்யூனிட்டியை ஓன் பண்ணுற ஒரு பேரணி அண்ட் ஸ்பான்சர் ஃப்ரீ பேரணி. ஸோ இந்த பேரணி அண்ட் பேரணி சார்ந்த நிகழ்ச்சிகளை நடத்துறதுக்கு 100 பேருக்கு மேலே அவங்களால முடிஞ்ச அளவுக்கு தொகையை வந்து அமைச்சு தான் இந்த பேரணியை நடத்துறதுக்கு வழி பண்ணுறாங்க. ஸோ வந்த தொகையெல்லாம் வச்சுக்கிட்டு எங்களால் எங்கள் சைட்லேருந்து ஆர்கனைசர்ஸாக எவ்வளோக்கு எவ்வளோ அரேஞ்ச்மெண்ட் பண்ண முடியுமோ இந்த ஸ்பேஸை வந்து பிரைட்டாக வச்சுக்க, வைப்ரண்ட்டாக வச்சுக்க, கலர்ஃபுல்லாக வச்சுக்க தாண்டி இந்த இடத்த சேஃபாக எப்படி வச்சுக்கலாம், இன்க்ளூசிவாக எப்படி வச்சுக்கலாம், வரவங்களுக்கு வந்து போகிறது வந்துட்டு எப்படி வந்துட்டு நடத்தி கொடுக்கலாம்,
அங்கே வந்தவங்க யாருமே ஐயோ இது இல்லையே, டாய்லெட் இல்லையே, பாத்ரூம் இல்லையே அப்படின்னு இல்லாமல் அவங்களுக்கு அங்கே வந்தால் இது அவங்க இடம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் எங்கள் சைட்லேருந்து யோசிக்க முடியுமோ பண்ணியிருக்கோம். இந்த வருஷத்தை விட அடுத்த வருஷம் பெட்டராக பண்ணுவோம். வருஷம் இட் வில் கெட் பெட்டர் அண்ட் இட் வில் இம்ப்ரூவ் அண்ட் இட் வில் க்ரோ. பட் இந்த வருஷம் 17வது சென்னை வானவில் சுயமரியாதை பேரணிக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல நாங்கள் எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோம். வணக்கம், என் பேர் யாழினி. நான் சகோதரன் ஆஃபீஸில் ஒன் ஆஃப் த மெம்பர். இப்போது ப்ரைட் இது வந்து ஜூன் மாதம் ப்ரைட் மந்த்து. ஸோ எங்களுக்காக நாங்களே வந்து ஒரு பேரணியாக போயிட்டு சந்தோஷமாக இருக்கிற நாட்கள். ஸோ அப்படி இருக்கும்போது இதில் போன வருஷமே எங்களோட அதாவது எங்களோட தேவைகள், எங்களுக்கு என்னெல்லாம் வேணுன்றதை கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் எடுத்து வரைச்சோம். ஸோ இந்த வருஷமும் அதே மாதிரி தான் நாங்கள் பண்ண போகிறோம். அதுக்கான ஒரு 15 கொரிஸ் வந்து வச்சுருக்குறோம். அதை இந்த வருஷம் ப்ரைடில் நாங்கள் சொல்லலான் இருக்கோம். இதை தவிர்த்து வருஷம் மக்கள் கூடிக்கிட்டு இருக்காங்களே தவிர்த்து குறைஞ்ச நாள் கிடையாது. இனி வரும் காலத்தில் எல்ஜிபிடி மக்களை பற்றி புரிதல் அதிகமாகுமே தவிர்த்து குறையாது. புரிஞ்சுக்கிறது வந்து எல்லா விதமாகவும் புரிஞ்சுக்கணும். எப்படின்னா இப்போது நிறைய பீப்புள் மாறிட்டுருக்காங்க, அதை ஃபேமிலியும் ஏற்றுட்ருக்காங்க. அதோ இப்போ எங்கள் வீட்டில் வந்து எங்கள் ஃபேமிலியுமே வரப்போகுது ப்ரைடில். இதுக்கு முன்னாடியெல்லாம் ஃபேமிலி வந்து ஒரு இந்த மாதிரி மீட்டிங்க்கு வருவாங்களான்னாவே ஒரு ஆஃபீஸில் வந்து பேசுகிறதுக்கே வரமாட்டாங்க. ஒரு ப்ரைடில் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுற இடத்துல அவங்களே வந்து பேச போகிறாங்க. ஸோ இதுவே வந்து எங்களோட முன்னேற்றத்துக்கான ஒரு வழியாக தான் நாங்கள் பார்க்குறோம். இதை தவிர்த்து எங்கள் மக்கள் வந்து எல்லாருமே வருவாங்க. LGBTIQ ஸ்கொயர் எல்லாருமே எங்கள் பீப்புள்ஸ் எல்லாருமே வர போகிறாங்க. ஸோ அவங்கவுங்க ஃபேமிலியிலேருந்துமே சப்போர்ட் பண்ண போகிறாங்க. அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, மாமா, ஃபேமிலிஸு எல்லாருமே வந்து பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா சப்போர்ட் பண்ணுறாங்க. சந்தோஷமாக இருக்குது. இந்த வானவில்னு சொல்லிட்டு கலாய்க்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு முட்டாள்தனம். ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டி வந்து வளர்ந்து வந்துட்டு இருக்கிற இந்த நேரத்தில் அது ரொம்ப கேவலமாக இருக்குது. வானவில் எப்படி வரும்? அது வந்து ஒரு மழை காலத்தில் தானாக வந்து உதிக்கிற ஒரு பொருள். ஒரு வானவில். அதை வந்து பார்த்து ரசிக்காத மக்கள் யாருமே இருக்க முடியாது. அதுபோல தான் எங்களை பார்த்து ரசிக்காத மக்கள் யாருமே இருக்க முடியாது. அப்படி இருக்கிற ஒரு அழகான பொருளை கேவலத்துக்கு உண்டு பண்ணி வானவில் ஃப்ரெண்ட்ஸு இப்படி பண்ணுறதால எங்களுக்கு கஷ்டம் கிடையாது. ஏன்னா நாங்கள் வந்து அழகாகவும் வண்ணமாகவும் தான் நாங்கள் இருக்கோம். அப்படி தான் நாங்கள் எங்களை பார்த்துக்கிறோம். இப்போது வானவில்னு சொல்லிட்டு கலாய்க்கும் போது ஒரு பையனோட உக்காந்துட்டு பேசுகிறதுக்கே இன்றைக்கி ரொம்ப சங்கோஜமாக ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க 2 பேர் கேவாக இருப்பாங்களோ இல்லை பைசெக்ஷுவலாக இருப்பாங்களோன்ற எண்ணம் வந்துருச்சு. இது எங்களுக்கு கேவலம், எங்களை கீழே தள்ளலை, உங்களை நீங்கள் கீழே தள்ளிக்கிறீங்க. யார் ஒருத்தவங்க வானவில் சொல்கிறீங்களோ அது அழகுக்காக தானே ஒழிய அசிங்கத்துக்காக இல்லவே இல்லை. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சொல்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ எங்களை அழகுப்படுத்துகிறதா தான் நாங்கள் நினைக்கிறோம். அனைவருக்கும் வானவில் சுயமரியாதை பேரணி மாதத்தோட என்னுடைய வாழ்த்துக்கள். இது ஒரு 17வது வானவில் சுயமரியாதை பேரணி. சுயமரியாதைன்ற வார்த்தையை வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 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 7-8 வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த சுயமரியாதைன்ற ஒரு வார்த்தையும் கூட வருது. ஏன்னா வானவில் பேரணி அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு சுயமரியாதைன்ற வார்த்தையை ஒரு அரசியலாக பார்த்தீங்கன்னா அந்த பேரணி வந்து ஒவ்வொரு வருஷமும் இன்னும் மிகப்பெரிய ஒரு வலுவடையுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த பேரணியில் வந்து வெறும் வந்து கொள்கைகள் மட்டும் இல்லாமல் ஒவ்வொருடைய அடையாளங்கள் முன்னிறுத்தி மட்டும் இல்லாமல் அரசியல் அடையாளங்களும் முன்னிறுத்தி வருது. நான் சொல்லக்கூடிய அரசியல் அடையாளம் அப்படின்றது நம்மளுடைய பெரியார், அம்பேத்கர், அப்புறம் மார்க்ஸ், இப்படி எல்லாருடைய துணையோடு நம்ம கூட நடக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வெவ்வேறு விதமான குயர் மக்கள் வந்து வெறும் வந்து தங்களுடைய தன்னை உணர்ந்து தன்னுடைய அடையாளங்களை உணர்ந்து அது சமூகத்தில் பேசணுமா வேண்டாமா அப்படின்ற மிகப்பெரிய பலம் என்னவா இருக்கும் அப்படின்னா வாசிப்பு. அதை தாண்டி வந்து அவங்கள முன்னிறுத்திக்கிறதுன்றது வந்து கலை வடிவம் நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட கலை வடிவங்கள் தான் குயர் மக்கள் அதிகமாக வந்து தங்களை இணைச்சிக்கிறாங்க. ஏன்னா வந்து அதுதான் மிகப்பெரிய ஆறுதலாக நான் நினைக்கிறேன். கலை மக்களுக்கானது, ஆனால் கலை மிகவும் குயர் மக்களுக்கு இன்னும் நெருக்கமானது நான் அப்படி சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் ஒரு ஆர்டிஸ்டிக்காக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எந்த வடிவத்தில் வந்து எதிர்ப்பை தெரிவிக்க முடியும்? இப்போ நான் வந்து என்னுடைய கலை வடிவத்தில் தான் அதுதான் என்னுடைய ஆயுதமாக நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட நான் வந்து கட்டியக்காரி அப்படின்னு வந்து ஒரு 20 வருஷமாக ஒரு நாடக குழு நான் நடத்திட்டு இருக்கேன். இந்த நாடக குழுவில் சமீபத்தில் வந்து தாயம்மா நாடக திருவிழா அப்படின்னு நான் நடத்தினேன். அந்த தாயம்மா அப்படின்றவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு
எங்கேயோ இருந்து வந்தவங்க கிடையாது. கிட்டத்தட்ட தமிழகத்தில் வந்து திருநங்கைகளுக்கு வந்து அவங்களுடைய என்ன சொல்கிறது, அவங்களுடைய ஆப்ரேஷன் காலகட்டத்தில் கூடவே இருந்து அவங்கள வந்து மருத்துவம் பார்த்து அவங்க நல்லபடியாக ஒரு பெண்ணாக அந்த சமூகத்தில் முன்னாடி நிற்க வைக்கணும் அப்படின்றதுக்காக வந்து கூடவே இருப்பாங்க. அப்படிப்பட்ட தாயமாக்கள் தான் வந்து மேடை ஏறி இருக்காங்க, நாடகம் நடிச்சிருக்காங்க. முக்கியமாக வந்து இந்த கோவிட் டைமில் வந்து டிரான்ஸ் கம்யூனிட்டி கிச்சன், திருநர் உணவு கூடம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 70,000 பேருக்கு சாப்பாடு போட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு திருநங்கை அவங்க வாழ்ந்த காலத்தில் அவங்க கலை வடிவத்தை முன்னெடுத்தாங்க. அதே மாதிரி தான் அவங்களுடைய இறந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆயிடுச்சு அவங்க இறந்து. அவங்கள முன்னிறுத்தி நாங்கள் நாடக விழாக்கள் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி வரலாறுகள் நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 30-35 வருஷமாக வந்து இந்த எல்ஜிபிடி மக்களில் வந்து நிறைய பேர் வேலை செஞ்சுருக்காங்க. அவங்க எல்லாரையும் வந்து முன்னிறுத்துகிறோம். அவங்க இன்றைக்கி எல்லாம் மாறி இருக்குது. ஆனால் அதாவது வந்து டெக்னிக்கலாக எல்லாமே மாறி இருக்குது. ஆனால் அவங்களுடைய சித்தாந்தமோ அவங்களுடைய அடிப்படையோ அந்த கொள்கை அடிப்படையோ எதுவுமே மாறல. இன்னும் வந்து இன்றைக்கி நிறைய டெக்னிக்கல் வந்துடலாம். ஆனால் இன்றைக்கி நான் ஒரு குயர் பர்சனாக வந்து இந்த சமூகத்தில் நிற்கிறேன் அப்படின்னா எங்களுக்கு முன்னாடி வந்த திருநங்கைகள் தான் முக்கிய காரணம்னு நினைக்கிறேன். அவங்க வந்து தன்னுடைய அடையாளத்தை முன்னிறுத்தி பல்வேறு எதிர்ப்புகள் மத்தியில் இங்கே வந்து நின்னாங்க அவங்க எல்லாருமே. ஆனால் குயர் மக்கள் பார்த்திங்கன்னா அது சின்ன உதாரணம் சொல்லலாம். எல்லா விதமான அரசியல் உரிமைகள் எங்களுக்கு கிடைக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தியமாக கிடையாது. ஏன்னா இங்கே வந்து நான் என்னுடைய பார்ட்னர் கூட வாழணும் அப்படின்ற இப்போ நாளைக்கே நான் செத்து போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என் குடும்பத்தில் வந்து என்னை ஏற்றுக்கிறா, என் குடும்பத்திலேருந்து என்னுடைய இறப்பை வந்து ஏற்றுக்கிட்டு அவங்க என்னை கொண்டு போகிறாங்களா, இல்லைனா வந்து இந்த சமூகத்தில் வந்து யார் என்னுடைய உடலை வாங்குறாங்கன்னு ஒரு பெரிய கேள்வி. கேரளாவில் அப்படி தான் நடந்தது. 2 பார்ட்னருக்கு நடுவில் வந்து ஒருத்தர் இறந்து போகிறாரு, அவருடைய உடலை வாங்க மறுக்கிறாங்க, அவருடைய காதலர் வாங்கணும்னு நினைக்கிறாங்க, நான் அவர் கையில் அதை கொடுக்கல. அப்போ என்னென்னா ஒரு சட்டம் வேணும். நான் இறந்தாலும் சரி, ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் ஒன்றா சேர்ந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு குடும்ப அட்டை வாங்கணும்னா சரி, எதுவாக இருந்தாலும் அதுக்கான ஒரு உரிமையும் அதுக்கான ஒரு விஷயம் நமக்கு தேவைப்படுது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் மறுப்பு இந்த குயர் மக்களுக்கு அதிகமாகவே இருக்குது. அதே நேரத்தில் வந்து இந்த வானவில் சுயமரியாதை பேரணி வந்து ஒரு கொண்டாட்டம். வெளியிலேருந்து பார்க்குறவங்க என்ன சொல்கிறாங்க, என்னங்க இப்படி ட்ரெஸ் போட்டுட்டு போகிறீங்க, எப்படி ஆடுறீங்க, ஒரு க்ளோஸ் டோரில் பண்ண வேண்டிய விஷயத்தை எல்லாமே ஒரு ஓப்பன் பண்ணுறீங்க. இவங்க க்ளோஸ் டோரில் பண்ணி மூடி வச்ச ஒரு விஷயம் தான் இன்றைக்கி சமூகத்தில் அவ்வளோ கேவலமான குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்கள வரைக்கும் இந்த பொது சமூகத்தை பற்றி நம்ம பார்த்து கேட்க வேண்டியது இருக்குது. ஓகேங்களா? பொள்ளாச்சியில் நடந்ததை வந்து இன்றைக்கி வந்து சட்ட ரீதியாக வந்து அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இது கிடச்சிருக்கலாம், ஆனால் ஜட்ஜ்மெண்ட் கிடச்சிருக்கலாம். ஆனால் அதை தாண்டி வந்து அந்த ஆடியோ வரும்போதோ வீடியோ வரும்போதோ எப்படி அந்த பெண்கள் வந்து கதறி இருப்பாங்க. அப்போ இங்கே வந்து அதே மாதிரி தான் வன்முறைகளும் இங்கே இருக்கக்கூடிய வயலன்ஸோ எல்லாமே அதிகப்படியாக வந்து யாருக்கிட்ட இருந்து வருதுன்னு இருக்குது. ஓகேங்களா? அப்போ குயர் மக்களுக்கான இந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்னன்னா எல்லாத்தையும் அவங்க வந்து தன்னுடைய அடையாளத்தை வந்து திறந்து நடக்கிறது. ஓகேங்களா? ஒரு கட்டுப்பாடை தாண்டி இதுதான் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கக்கூடாதுன்றதை அவங்க புரிய வைக்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் இதில் வந்து ரொம்ப உடல் அரசியல் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த உடல் அரசியல்ன்றது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய உடலை தான் அவங்க ஆயுதமாக அவங்க வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு உடல் அரசியலை முன்னிறுத்தி தான் இந்த குயர் மக்களுடைய வாழ்வியலாக இந்த பேரணி நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இதை குயர் கம்யூனிட்டி விட்டு நீங்கள் வெளியில் பாருங்கள், வானவில் தோழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் வானவில் தோழர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பயங்கர ட்ரோல் ஆகிட்டு இருக்கு. ஆனால் உண்மையிலேயே நான் சொல்லுவேன், வானவில் அப்படின்ற ஒரு விஷயமும் தோழர்கள் என்ற ஒரு விஷயமும் மிக முக்கியமான ஒரு 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 இந்த சமூகத்தில் ரொம்ப அரசியலான ஒரு விஷயம். தோழர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் 1000மான ஒரு என்ன சொல்கிற ஒரு அரசியல் புரிதல் இருக்குது. ஆனால் இந்த வானவில்ன்றது அது எல்லாருமே சேர்ந்து தான் அந்த வானவில்லோட ஒரு ஒன்றிணைஞ்ச ஒரு கொடையின் கீழே எல்லாரும் வரும். ஆனால் இவங்க ட்ரோல் பண்ணி அது ஒரு கிண்டலுக்காக சொல்லி ஆரம்பித்து இவங்க எங்களை இன்னும் வந்து இந்த சமூகத்துக்கு வந்து இவங்க தான் காட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு இடத்துல அவங்க எதோ நெகட்டிவ் அப்படின்னு நினச்ச ஒரு விஷயம் இன்றைக்கி அது ஒரு பாசிட்டிவாக நடந்திருக்கு.